வணக்கம் மக்களே. மற்றும் ஒரு ஒப்பாரி நிகழ்ச்சி ரீசெண்டாக நடந்தது. நேற்று முன்னாள் சிஎம் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. தேர்தல் எப்போ வேணுமாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாதம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாதம் கழிச்சு வரலாம். தமிழ்நாடு ஒரு மாதத்தில் அதில் பாதாளத்தில் போயிடுச்சான். அடுத்த 6 மாதத்தில் எப்போ வேணாலும் தேர்தல் வரலாமா, 3 மாதத்தில் தேர்தல் வரலாமா, உடனடியாக கூட தேர்தல் வரலாமா, 1 வருஷத்தில் வரலாமா, இது 4 வருஷத்தில் வரலாம், 5 வருஷத்தில் வரலாம், உள்ளாட்சி தேர்தல் வருது, நாடாளுமன்ற அதெல்லாம் யாரும் உங்கள்கிட்ட கேட்கல. பட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடோட நிலைமை அதில் பாதாளத்தில் போயிடுச்சு. மக்கள் வெகுண்டெழுந்து எப்படா மறுபடியும் தேர்தல் வரும்னு காத்துட்டு இருக்காங்க. அது நான் பிக் பாஸ் வீடா, வாரத்துக்கு ஒருத்தர் எலிமினேஷன் பண்ணுற மாதிரி எப்படா 10 நாள் வரும் ஓட்டு போட்டு அவங்களை அனுப்பலான்றது. தலைவரே, நீங்கள் ஒரு முன்னாள் சிஎம், கொஞ்சமாவது அது மாதிரி பேசுகிறீங்களா? இந்த பக்கம் நான் தான் அமுச்சு வச்சேன், எங்கள் ஆட்சி தான் நடக்குதுன்னு பீத்திக்கிறீங்க. இந்த பக்கம் அதே நீங்கள் யார் அமுச்சு வச்சிங்களோ அவங்களே உங்களை ஏறி மண்டமலே அடிக்கிறாங்க. கொஞ்சமாவது ஏதாவது புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? முதல்ல நீங்கள் சொன்னீங்களே, தமிழ்நாடு அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஆமாம், தமிழ்நாடு அதல பாதாளத்துக்கு போல. தமிழ்நாடை வச்சு நீங்களாம் ஒரு திட்டம் தீட்டி வச்சுருந்தீங்களா, அந்த திட்டங்கள் எல்லாம் தான் அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா இப்போ எல்லா துறையில் உள்ள ஊழலும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ யாரெல்லாம் இதில் புகாரில் சிக்கியிருக்காங்கன்னா, முதல்ல செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, இப்போ இன்னைக்கு சிவசேகர் ஐயா, இன்னும் நாளைக்கு யாரெல்லாம் இதில் எங்கன்னா கட்டத்தட்ட கடைசியில் உங்கள் அடிமட்டத்தில் கை வைக்கிற மாதிரி இந்த பக்கம் உங்கள் பையன், இந்த பக்கம் நீங்கள் 2 பேர் தான் அடுத்து கைதாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஏற்கனவே உதயநிதி ஐயா பேர் டாஸ்மாக் குழுவிலே அடிபட்டுருச்சு. ஸோ இது ஸ்லோலி நம்மக்கிட்ட வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பயத்தில் கண்டதி உளறீங்க. முதல்ல தமிழ்நாடு அதல பாதாளத்துக்குலாம் ஒன்றும் போயிடல. அது உங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் அதை நோக்கி போய்கிட்டு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கோம். உடனே தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாகிடுச்சு இந்தியாவில், உலகத்திலே. அப்படிலாம் நாங்கள் உங்களை மாதிரி கதை கட்டலை. ஸ்லோலி தமிழ்நாடு மறுபடியும் தன்னை அது கொஞ்சம் கொஞ்சமாக உயிர்ப்பித்துக்கிட்டு இருக்கு. அது கண்டிப்பாக நல்லபடியாகவே நடக்கும். எல்லா துறையில் உள்ள ஊழல்கள் மலிஞ்சிட்டு வருது. அரசு அதிகாரிகள் தான் மேலே உள்ள கேட்காத வரைக்கும் தானும் சுத்தமானவன் தான்றதை நிரூபிக்க போராடிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக தமிழ்நாடு தன்னை மெல்ல சரிப்படுத்திக்கும். இங்கே மக்கள் லஞ்சத்துக்கு கொடுத்து பழக்கப்படுத்தினது இனி அதுவும் மாறி மக்கள் லஞ்சம் கொடுக்கணும்னா ஏன்னு கேள்வி கேட்குற நேரமும் வரும். கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு அதல பாதாளத்துக்கு போல தமிழ்நாடு தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல சரி செஞ்சுட்டு வருது. இதில் எந்த விதமான மாற்று கருத்து வரும். 2வது, நீங்கள் சொன்ன இந்த தேர்தல் எப்போனாலும் வரலாம், இப்போ நடக்கலாம், அப்போ நடக்கலாம் அப்படின்றதுக்கெல்லாம் பேசிக்காக உங்களோட கூட்டணியில் இருந்த கட்சிகள் டிவிகேக்கு ஆதரவு தெரிவித்தப்போ தன்னோட பர்மிஷன் கேட்டு தான் போச்சு. என்னோட நிலைப்பாடை கேட்டாங்க, நான் சொன்னனால தான் அவங்க போய் ஆட்சி அதிகாரத்துக்கு இது ஆட்சியில் ஆதரவு கொடுத்தாங்க. இதெல்லாம் இல்லைன்றத வெட்ட வெளிச்சமாக எல்லா கட்சிகளுமே தன்னை அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த ஆட்சி 5 வருடம் முழுமையாக கண்டிப்பாக நடைபெறும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இது ஒரு பக்கம் அப்படி போயிட்டு இருக்கும்போதே இன்னைக்கு காலையில் ஒரு போராட்டத்தை அறிவிச்சு, எனக்கு இந்த போராட்டத்தை பார்க்குறப்போ எனக்கு ஞாபகம் வந்தது உங்களோட ஆட்சியில் லாஸ்ட் 5 வருஷத்தில் போராடின மக்களோட முகங்கள் தான். எத்தனை பேர், எத்தனை துறைகள், முக்கிய பணியாளர்கள் போராட்டத்தை பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் நீங்கள் வாரி கொடுத்துடல. ஆனால் அவங்க அதையும் மீறி அவங்களோட அந்த ஊதியத்தை விட்டு, வருமானத்தை விட்டு, தன் குடும்ப சூழ்நிலையை விட்டு, தன்னோட வாழ்வாதாரத்துக்காகவும் தன்னோட பிள்ளைகளின் படிப்புக்காகவும் அவங்களோட எதிர்காலத்துக்கும் ரோட்டில் உட்காந்தாங்க எத்தனை நாட்கள். அதுவும் அவங்களுக்கு அந்த உரிமை வாங்கி தர வேண்டிய கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு முன்னாடி அவ்வளோ நாள் உட்காந்து போராட்டம் பண்ணி கடைசியில் உங்கள் ஆட்கள் மூலியமாகவே கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டு அவங்க தரன்னு இழுத்துட்டு அவங்க ஒரு 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 மிருகத்தை கூட இவ்வளோ மோசமாக நடத்த மாட்டாங்களோன்ற அளவுக்கு அது அவ்வளோ பெரும் துயரம். அவங்கள அப்படி நடத்தி அவங்கள அவ்வளோ கொச்சைப்படுத்தி கீழ்த்தரமாக நடத்தி கொண்டு போய் வேனில் அடிச்சு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் நர்சுகள் போராட்டம், உதவி ஆசிரியர்கள் போராட்டம், எண்ணற்ற போராட்டங்கள், எவ்வளோ மக்கள் ரோட்டில் இறங்கி போராடி கண்ணீர் வடித்து கண்ணீர் சிந்தி அடி வாங்கி மிதி வாங்கி இவ்வளோ நடக்கிறப்பையும் எதுவுமே நடக்காத மாதிரி எதுவுமே கண்டுக்காமல் கூலி படத்தை போய் பார்த்துட்டு வந்து ப்ரொமோஷனுக்கு நீங்கள் அதுக்கு கருத்து தெரிவிச்சிட்டு இருந்தெல்லாம் ஐயா எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஐயா இன்னைக்கு நீங்கள் இறங்கி போராட்டம் பண்ணுறது கூட மக்களோட பிரச்சனைக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் அமைச்சர் சரத் அவர்கள் போதை பழக்கத்தை யூஸ் பண்ணதை கண்டித்து அவர் அமைச்சர் ஆனதுக்கப்புறமும் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறமும் அந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ வெளியே வரும். முதல்ல அந்த வீடியோவில் நீங்கள் சொன்ன மாதிரி அது போதைப் பொருள் இல்லை, அதையுமே தெளிவுபடுத்திட்டார். ஒரு போதைப் பொருள் எடுத்துருவேன் கிரவுண்டில் மத்தியில் உட்காந்துட்டு தன்னோட நண்பர்களுக்குள்ளுமே அது ஒரு வீடியோ ஆதாரமாக எடுக்கணும்னு எந்த பைத்தியக்காரனும் பண்ண மாட்டான். ஓகேவா? அப்படியே அவர் கூமுட்ட கிறுக்கனாக இருக்கா, அவன் திமுகவும் இல்லை. சரியா? அந்த மாதிரி ஒரு நிலையா இன்னைக்கு அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்தாச்சு. உங்கள் சைட்லேருந்தே உங்கள் திமுகவின் ஆதரவாளர்கள் சொல்கிறவங்களே ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அதை கன்ஃபார்மும் பண்ணி, ஆனால் இன்னுமே இந்த பொய் ஃப்ராடு இதுக்கெல்லாம் பேர் போனது தான் திமுகன்றதை மறுபடியும் நிரூபிக்கிற மாதிரி போராட்டம் பண்ணும்போது அது போதைப் பொருள் பயன்படுத்துறது எப்படிரா? உங்களை ஏன் நீங்கள் கேட்குறீங்களா ஸ்டாலின் ஐயா, நம்ம எப்படி தோத்தோம் இது இப்படி தான் தோத்தீங்க. பொய், ஃப்ராடு, வதந்தி, பொய் செய்திகள் இதையே வச்சு நீங்கள் ஊரை ஏமாற்றிட்டு இருந்தா பார்க்குற மக்களும் ஓரளவுக்கு தான் பார்ப்பாங்க.
கடைசியாக அவங்க யாருன்றதை நிரூபிச்சிட்டாங்க. அவங்க உங்களுக்கு ஏன் ஓட்டு போடுறதுக்கான காரணமும் இதே தான். உங்களோட பணியாற்றணும், உங்களோட அதிகாரத்தனம், உங்களோட அதிகார திமிரு, தாங்குற ஆணவம், என்னை மீறி நீ என்ன பண்ணிடுவேன்ற இந்த தைரியம் இருக்குல்ல, நான் வச்சதான்ற ஒரு ஆணவம் இருக்குல்ல, அந்த ஆணவத்துக்கு அடித்த சம்பட்டை தான் மக்கள் கொடுத்த இந்த ஒரு ரேடியோ ஆணியை அடித்து தூக்கி நசுக்கி உள்ளே சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் திருந்தலை பாருங்க. நீங்கள் திருந்த மாட்டீங்க. உங்கள் ரத்தத்திலே ஊறி போன ஒரு விஷயமாச்சே. இப்பயும் இந்த போராட்டம் மக்களோட பிரச்சனைக்கு கிடையாது. உங்களோட இந்த பசிக்கு, உங்களோட இந்த கையாலாகாத தனத்துக்கு, உங்களோட இந்த வன்மத்துக்கு, இந்த காழ்ப்புணர்ச்சிக்கு நீங்கள் பண்ண போராட்டம் தான் இதுவே ஒழிய மக்களோட பிரச்சனைக்கு நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. நான் கேட்குறேன், இந்த 59 இடங்களில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களே, அந்த ஜெயிச்ச இடங்களுக்கு நீங்கள் எத்தனை பேர் நன்றி இவ்வளோ வேண்டாம். சேகர் பாபு அவர்களோட தொகுதியில் இன்னைக்கு மக்கள் பிரச்சனைக்குன்னு ஒரு பிரச்சனையை பேசியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனை ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைக்கு சேகர் பாபுவின் பதில் என்ன? மக்களோட போய் மக்களாக நின்னாரா? அதுக்கு போராட்டம் பண்ணாரா? இல்லை. உதயநிதி அவர்கள், நமது முன்னாள் டெபுட்டி சிஎம் அவர்கள் அவரோட தொகுதியில் நன்றி தெரிவிக்கிறதுக்கு போனாரா? இல்லை அங்கே மக்கள் பிரச்சனை சரி செய்யறதுக்கு போனாரா? ஏதாவது கேட்டாரா? ஏன்னா நீங்கள் தினமும் சட்டமன்றம் வச்சா தினமும் ஒப்பாரி வைக்கிறீங்க. ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்துகிட்டு கல்யாணம் வீட்டுக்கு போனால் ஒப்பாரி, ஸ்கிரிப்ட் பேப்பரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தால் ஒப்பாரி, ஸ்கிரிப்ட் பேப்பர் சட்டமன்றத்துக்கு போனால் ஒப்பாரி, ஸ்கிரிப்ட் பேப்பர் ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஸ்கிரிப்ட் பேப்பர் கொண்டு போகிற கூட்டம் உங்கள் கூட்டம் தான். அப்போது இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது. ஆனால் போய் மக்கள் பிரச்சனையை மக்கள்கிட்ட கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லை. ஃபஸ்ட்டு திங், மக்கள் பிரச்சனையை இப்போலாம் அவங்ககிட்ட அவங்க கேட்க வரதே இல்லை. வீடியோவாக எடுத்து அவங்களே போஸ்ட் பண்ணிடுறாங்க. அரசாங்கத்தோட நேரடியாக பதிவாகிடுது. அவங்க அதுக்கான பிரச்சனைக்கான தீர்வு அவங்களே பண்ணிடுறாங்க. உங்களுக்கு வேலையே இல்லை. உங்கள் வேலையை முழுசாக மிச்சம் பண்ணிடுறாங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு ஏதோ ஒரு கையால் தரதுக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் அடிப்படையாக நீங்கள் ஜெயிக்கிறீங்க, தோக்குறீங்க. நீங்கள் நின்று ஜெயித்த தொகுதியில் உங்கள் எம்எல்ஏக்கு எத்தனை பேர் போய் வேலை பார்த்துருக்கீங்க? எவ்வளோ பேர் மக்கள் பிரச்சனையை குறைய கேட்டிருக்கீங்க? ஏன்னா நீங்கள் அதெல்லாம் பண்ணுதே இல்லைடா. நேற்று ஒரு வீடியோவில் நம்ம போக்குவரத்து அமைச்சர் பார்த்திபன் காலில் ஒருத்தர் விழுகிறார். உடனே அவர் அங்கேயே அப்படியே அவர் கால் விழுந்து எதிர்க்கிறார். இந்த வேலையை பார்க்காதீங்க, இனியும் அவர் ஜென்மத்துக்கும் இன்னொருத்தர் காலை போய் விடமாட்டார். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட். அவர் எதுவுமே யோசிக்கல. அவரும் ஒரு அமைச்சர் தான். இதே உங்கள் காலில் நீங்கள் காலை ஒரு கையை பிடிக்க விடுவீங்களா? நம்ம சாலினாயாவே ஒரு பெண்மணி இது கொடுக்குறப்போ அப்படியே சிச்சி அப்படின்னாரு. ஒரு பெரிய இவர் பெரிய ராஜாதிராஜ மாத்தான ராஜசோழ அப்படி அந்த நினைப்பில் இருக்காங்க. இன்னும் தான் ராஜா கூட்டம், இது மன்னராட்சின்ற மனநிலையிலே இருக்கீங்க. அதுக்கு அடித்த ஆப்பு தாங்க ஐயா குளத்தூரில் உங்களை தூக்கி சொருகுனது. அதுக்கு தான் தாங்கிற கர்வம், நான் மட்டும்தான்ற ஆணவம், அதுக்கு அடித்த அடிதான். நீங்கள் தொடர்ந்து மக்கள்கிட்ட போய் புலம்புங்க, போகிற இடத்துலலாம் அழுவுங்க, ஒப்பாரி வைங்க, இந்த மாதிரி போராட்டம் பண்ணி காமெடி பண்ணுங்க. ஆனால் மக்கள் உங்களை இதுவாக கூட பார்க்க வருதில்லை. நன்றி, வணக்கம்.